குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டு வெளியாக போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய குழப்பமே போய்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பா. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட்டான நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு May 9 தான் 12th. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வெளியாகுன்ற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் தகவலை இப்போத்து சூழ்நிலைக்கு நிறைய பரவிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்றாங்க, முன்கூட்டியே வெளியிடறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியீடு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடியும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸு இதை பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. ரிசல்ட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும் ஓகேங்களா. ஸோ முன்ன பின்ன வரதால் தயவுசெய்து அதை ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது ஓகேங்களா. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் எதுவுமே சொல்லலைப்பா. இருந்தாலும் அவங்க சொன்ன லாஸ்ட் அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா May 9 தான் 12th ரிசல்ட் டேட்டு. அதில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் இருக்குது. ஆனால் அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா. எப்படின்னா May 7 நாளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரலை. மேபி அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வரலாம். மேபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு May 9 தான் ரிசல்ட்டு வரும் ஓகேங்களா. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட்னால் இப்போ இருக்கும் குழப்பம் போயிட்டுருக்குன்னா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு 7, 8, 9 இல்லை வேறு இன்னும் தள்ளி போதான்னு ரிசல்ட் டேட்லேயே ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வேணாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் 100% உங்களுக்கு May 9 தான் ரிசல்ட் இருக்கும். May 7 பார்த்திங்கன்னா தகவல் வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் கன்ஃபார்ம் ஆகுச்சுன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு கூட தெரிஞ்சிடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் உங்களுக்கு 9 தான். ஸோ முடிஞ்சாலும் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.